கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 31வது வசனம். மத்தேயு 18:31. மேத்யூ 18:31. நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அதாவது இந்த வசனம் என்ன காட்டுதுன்னா, இப்போ இந்த 2 வேலைக்காரர் இருக்காங்க இல்லையா, அவங்கள விட்டுருச்சு. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த 2 வேலைக்காரர்களை விட்டு பார்த்து கொண்டு இருக்கிற சமுதாயம் எப்படி ஒரு மன்னிக்கக்கூடியவனை மன்னிக்க முடியாதவனும் எப்படி இருக்கிறாங்கங்கிறது அது தனிப்பட்ட வாழ்க்கை அல்ல, இது சமுதாயம் பார்க்கக்கூடிய வாழ்க்கை. ஏன்னா இந்த ஓமானம் எதற்காக சொல்லுகிறார்? சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார். அப்போ சபையில் நடக்கக்கூடியது ஒரு தனிப்பட்ட காரியம் அல்ல, அது வெளியரங்கமாக தெரியக்கூடியது என்று சொல்லக்கூடியதா. இப்போ அதில் பார்க்குற ஒரு வேலைக்காரன் என்ன பார்க்குறான், அவன் போய் என்ன பண்ணுறான், அங்கே அவனுடைய எஜமானன்ட்ட போய் சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இது என்ன நடக்குதுன்னு பார்க்குறான். ஏன்னா அந்த வேலைக்காரன் என்ன பார்த்துருப்பான், அவருக்கு எவ்வளவு பெரிய கடனை மன்னிக்கப்பட்டதுங்கிறத பார்த்து, ஆஹா எவ்வளவு நல்ல முதலாளி அப்படின்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி இவன் செய்கிற காரியத்தை பார்த்துட்டு ஐயையோ இவன் எவ்வளவு, ஏன்னா அங்கே சொல்லும்போது எங்கே சொல்லப்படுகிற காரியம் அவனுக்கு நடைபெற்றதை பார்த்து மிகவும் துக்கப்பட்டு, ஏன்னா மிகவும் துக்கப்பட்டு. அப்போ என்னன்னா அங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, நம்ம மற்றவர்களை எப்படி நடத்துகிறோம் என்பது யாரு, தேவனும் பார்க்கிறாரு, மற்ற ஜனங்களும் பார்க்கிறார்கள் என்பதை காட்டக்கூடியதாக. ஏன்னா தேவன் பார்க்கிறாரு, எந்த ஒரு கூக்குரலும் கர்த்தர்கிட்ட போய் சேரும். நீங்கள் ரொம்ப இல்லைங்க, நீங்கள் ஆதியாகமம் 18வது அதிகாரம் சோதம் கொமோரா பற்றி சொல்லும்போது அதில் 20வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பின்பு கர்த்தர் சோதம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். என்ன, எந்த ஒரு இதனாலும் கர்த்தருக்கு போய் சேரக்கூடியதா. இப்போ உடனே என்ன பண்ணுறாரு, அங்கே உள்ள ஒரு வேலைக்காரர் என்ன பண்ணுறாரு, அந்த முதலாளிக்கு கொண்டு வர்றாரு. ஏன்னா இங்கே ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இங்கே வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி இருக்க வேண்டும், கர்த்தருக்கு எப்படி மற்றவர்களுடைய அழுகுரல் கேட்கிறது, அவர்களுக்கு ஒரு தவறான ஒரு காரியம் நடக்கும்போது எப்படி நடக்கிறது என்று காட்டக்கூடியதாக. அதனால தான் இங்கே சொல்லும்போது எப்படி வந்து ஒரு மன்னிக்க முடியாத காரியம் வந்து அங்கே உள்ள ஒரு ஆவிக்குரிய ஒரு கூடுகை இல்லை ஒரு கம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு ஐக்கியத்தை எந்த அளவுக்கு பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது வந்து சிலரை காயப்படுத்துகிறது, சமாதானத்தை குலைக்கிறது, அதே சமயத்தில் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிற காரியத்தையும் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அதனால தான் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன, பாவம் என்ற மன்னிக்க முடியாத ஒருத்ததிலிருந்து எப்படி இது பெரிய வைடர் கம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய நாம் சுற்றி இருப்பவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்குறது என்பதை காட்டுகிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? முதலாவது நம்ம தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்மை இழைக்கக்கூடிய அநீதியை முதல்ல தேவன் பார்க்குறாரு, சுற்றி இருக்கிற மக்கள் பார்க்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். மன்னிக்க முடியாமல் இருப்பது, அன்ஃபர்கிவ்னஸ், சமுதாயத்தை பாதிக்கும். ஏன்னா ஒருத்தர் வந்து நான் வந்து மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அந்த காயம் என்ன பண்ணுகிறது, அவங்க செய்யக்கூடிய காரியம் இது தொடர்ந்து வெளியரங்கமாக மற்றவர்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா கர்த்தர் என்ன, நீதிபரர், அவர் வந்து சுத்த கண்ணர், அவருக்கு அநீதி தெரியும். ஏன்னா அவருடைய கவனத்திலிருந்து எதுவுமே தப்பிப்பதில்லை. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாயும் நிர்வாணமாயும் தெரிகிறது. அது மாத்திரமல்ல, ஒருத்தரை நம்ம காயப்படுத்தும் போது திரும்ப 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 நம்ம வேத வசனத்தில் பார்க்கிறோம். அது யாராக இருந்தாலும் சரி, ஆகாரின் அழுகுரலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து சோதம் கொமோராவாக இருக்கட்டும், இல்லை இஸ்ரவேல் தேச மக்களாக இருக்கட்டும், இல்லை அநீதி இழைக்கப்பட்ட எவனாக இருந்தாலும் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது
கர்த்தர் அதை கேட்டு அவர் என்ன பண்றாரு, அதற்கான நீதியை வழங்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்ப கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொல்லுவது என்ன, ஏன்னா நீங்க என்னைக்கு மற்றவர்களை சரியான முறையில் வழி நடத்தவில்லையோ அதை தேவனும் பார்க்கிறாரு, மற்றவர்களும் பார்க்கிறாங்க. அதனால சபை என்பது பாவ மன்னிப்புல ஒரு உச்சத்துல இருக்க வேண்டும் என்கிற அவசியத்தை மிக தெளிவாக நமக்கு இந்த வசனங்கள் மூலமாய் சொல்லி கொடுக்கிறார். அப்ப எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உங்க சபையில உங்க ஐக்கியத்துல இருக்கிற யாருக்கு எதிராவது உங்கள ஒரு பாவம் இருக்குன்னு சொல்லி சொன்னா, குற்றம் இருக்குன்னு சொன்னா உடனே மன்னித்து விடுவீர்களா? வல்ல பிதாவே, இதை நாங்கள் மற்றவருடைய பாவங்களை மன்னிப்பது இல்லை, எப்படி நடத்துகிறோம் என்பது மற்றவர்களும் பார்க்கிறாங்க, நீங்களும் பார்க்கிறீர்கள் என்பதை உணர்ந்து நாங்கள் சரியான முறையில் மன்னித்து மறப்பவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.